ஹாப்பி மார்னிங். இன்றைக்கான டே எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னோடய விளாக் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் ஆகும். என்னோடய விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணிக்கோங்க. விளாக் வந்து யூஸாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். இதில் வந்து இன்றைக்கான விளாகில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஏற்ற மாதிரி குட்டியாக வந்து ஒரு மோட்டிவேஷன் டிப் வந்து சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். விளாக் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்து ரோஷனுக்கும் மித்திக்குமே எக்ஸாம் இருக்குது. காலையில் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு 8 மணிக்குள்ளே வந்து டிஃபன் வந்து ஏதாச்சும் ரெடி பண்ணி கொடுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும். இட்லி அரிசியுமே காலி ஆகிடுச்சு. கரெக்டாக 4 நாள் மட்டும் தான் வந்தது. அதுக்கு மேலே வந்து வரவே இல்லை. சரி, நானுமே வந்து திரும்ப வந்து அரிசி ஊற வைக்கல. ஊற வைக்காததுக்கு காரணம் என்ன, வந்து மில்லட் அரிசிலாம் போட்டு ஊற வைக்கலாம்னு சொல்லிட்டு அது அப்படியே வாங்காமே இருக்குது. இந்த மாதம் மளிகை ஜாமானுமே வந்து வாங்கவே இல்லை. இன்னும் ஒரு வாரமோ என்னமோ தான் இருக்குது. எக்ஸாம் முடிய போது ஊருக்கு போகலான்ற ஒரு பிளானிங்கில் இருக்குது. அதனால் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இருக்கிற வரைக்கும் ஏதாச்சும் வச்சு ஓட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. 2 கப்பு வந்து பிரியாணி அரிசி இருந்தது. மிச்சம் இருந்த அரிசி அதுதான். அதை போட்டு ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி. வந்து நான் மினி விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இந்த டைமில் வந்து நான்வெஜ்லாம் அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க. சஷ்டிக்குமே வந்து ஃபாஸ்டிங் இருக்காங்க. புரட்டாசி மாதம் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் யூஸாக இருக்கும். கூட வந்து மீல் மேக்கர் ஃப்ரைமே பண்ணியிருக்கேன். அதையுமே வந்து ஷேர் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும். இந்த காம்பினேஷன் கூட சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். நம்ம வந்து கிரேவிலாம் எதுவுமே தனியாக சாப்பிட வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். நான் அதையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். நான் என்ன சமைச்சேன்றதை டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன். அரிசி வந்து ஊற வச்சுட்டேன். காலையில் என்னோடய ஃபஸ்ட்டு வேலை எந்திரிச்சோடனே அரிசி ஊற வைக்கிறது தான். சாப்பாடு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால அரிசியுமே ஊற வச்சுட்டேன். மதியம் லஞ்சுக்கு வந்து கடலைப்பருப்பு உருண்டை குழம்பு தான் பண்ண போகிறேன். காலையிலேயே வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு அவங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே வந்து சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வந்தோடனே அவங்க சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ செய்கிற பிரியாணியுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் செஞ்சுருக்கேன். காலையில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கும் தான் நினைக்கிறேன். சொல்ல முடியாத மாதிரி லஞ்சுக்கு அதே சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் தெரியல. மீல் மேக்கர் வந்து ஊற வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக வந்து பச்சை தண்ணியில் மீல் மேக்கர் க்ளீன் பண்ணுறது வந்து சுடு தண்ணியில் வச்சுட்டு மீல் மேக்கர் போட்டு நம்ம நல்லா கரண்டி போட்டு கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நம்ம அது வெளியில் தனியாக வச்சலாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து அதுக்கு அப்படியே ரெஸ்டிங் டைம் மாதிரி கொடுத்துட்டா வந்து அந்த மீல் மேக்கர் வந்து கொஞ்சம் நல்லா உப்பி பெருசாக வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த தண்ணியெலாம் ட்ரை பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் வந்து ஒரு 2-3 டைம் வந்து திரும்ப வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மட்டும்தான் வந்து நம்ம சமைக்கவே அதை ஸ்டார்ட் பண்ணோம். இல்லைனா நம்ம போடுற அந்த மசாலா எதுவுமே அதில் வந்து ஜெல் ஆகாது. நம்ம சமைக்கிறதே யூஸே இல்லாத மாதிரி ஆகிடும். எனக்குமே தெரியாது. மீல் மேக்கர்லாம் இதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் சமைச்சதே இல்லை. கல்யாணம் ஆகிட்டு ரோஷன் பிறந்ததுக்கப்புறம் கூட எனக்கு மீல் மேக்கர்னால் என்னன்னே தெரியாது. மேரி வீட்டில் ஒரு அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. நான் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது வந்து ஒரு மாதிரி கல் மண் இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் என்ன பண்ணுவேன்னா, நார்மலாக பச்சை தண்ணியில் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஊறும். அதை அப்படியே கழுவிட்டு திரும்ப ஒரு 2-3 டைம் கழுவிட்டு திரும்ப வந்து சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது அந்த அளவுக்கு நான் புழியவும் மாட்டேன். எனக்கு தெரியவும் தெரியாது. சமைக்கிறது அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது. அந்த டைம்லலாம் தெரியாது. யாராச்சும் சொல்லி கொடுத்தா தான் வந்து நம்ம வந்து சமைக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போனா ஃபோன் இருக்குது, நம்ம பார்த்த உடனே சமைக்கிறோம். அப்போலாம் அந்த அளவுக்குலாம் வசதியெல்லாம் இருக்காது. யாராச்சும் தெரிஞ்சவங்க சொன்னால் மட்டும்தான் ஒன்று. மேல் வீட்டு அக்கா சொல்லி கொடுத்தது தான். அதுக்கப்புறம் செஞ்சதுலேருந்துமே வந்து நாங்கள் அப்பப்போ வந்து செய்ய பழகிட்டோம். இப்போ வந்து வாரத்தில் ஒரு டைமில் நினைக்கும் போதெல்லாம் மீல் மேக்கர்லாம் போட்டு செய்வோம். சும்மா வெறுமனே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து கிச்சனில் வந்து சமைக்கிறேன்னா வந்து சாப்பிட்டுட்டேலாம் சமைக்கவே மாட்டேன். ஒரு சில பேர் வந்து சமைக்கும் போது சாப்பிட்டுட்டே வந்து சமைப்பாங்க. நம்ம என்ன சமைக்கிறோமோ அதை எடுத்து சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். எனக்கு அது சுத்தமாக இல்லவும் இல்லை, பிடிக்காதுலாம் சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா சாப்பிடுவேன். நான் சாப்பிட்ற ஒரே ஒரு சமையல் வந்து நான் சமைக்கும் போதே சாப்பிட்றேன்னா அந்த மீல் மேக்கர் ஃப்ரை மட்டும் தான். அதை சமைச்சிட்டே சுட சுட சாப்பிட்டுட்டே இருந்தால் வந்து காலி ஆகிடும். அதுக்காகவே நான் ரொம்ப நேரம்லாம் வந்து ஐயோ இது அதிகமாக சாப்பிட்டுட்டா என்ன பண்ணுறது, பசங்களுக்கு வேணுமேனு சொல்லிட்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருவேன். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். பிரியாணியுமே செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிரியாணி வந்து நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா என்கிட்ட வந்து உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருந்தது. இதை வச்சு நம்ம பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் சரி ஓகே நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டைல்லே வந்து பிரியாணி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். சாப்பிட்டுட்டோம். நான் சொன்ன மாதிரி லஞ்சுக்கு வந்து ரோஷன் மித்தி 2 பேருமே வந்து பிரியாணி தான் சாப்பிட்டாங்க. மித்தி வந்து நார்மலாகவே தெரியும் பிரியாணி வந்து அந்த அளவுக்கு சாப்பிடவே மாட்டாள். அவளே குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 டைம் போட்டு சாப்பிட்டாங்க. நான் மதியம் வந்து லஞ்ச் அவங்களுக்கு எதுவுமே எடுத்தே கொடுக்கல. ஏன்னா இஞ்சி பூண்டு வந்து வேணுன்றதுனால அதையுமே வந்து நான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். காலையில் டைமே இல்லை. அதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு தான் வந்து நான் பிரியாணியுமே ரெடி பண்ணேன். இப்போ வந்து டைம் இருக்கோ இல்லையோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தான் எனக்கு தேவை. எந்த பொருள் எங்கள் வீட்டில் இருக்கோ இல்லையோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுட்டா எல்லாத்துக்குமே நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதை அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உருண்டை குழம்புமே வந்து ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா மதியம் லஞ்ச் அவங்க சாப்பிட்டுட்டாங்களே, பொறுமையாக செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன்.
பருப்பு உருண்டை குழம்பு தான் பண்ண போகிறேன். நான் வைக்கிறது வந்து நார்மலாக வந்து நான் ஏதாச்சும் ஒரு குழம்பு வச்சுன்னா வந்து சாப்பாட்டுக்குமே வந்து அது சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நைட்டு வந்து சப்பாத்தி ஏதாச்சும் வந்து ரெடி பண்ணுவோம். சப்பாத்திக்குமே வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் வந்து ரெடி பண்ணுவேன். புளியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே வந்து கடலைப்பருப்பு உருண்டை பிடிச்சி அதை அப்படியே போடுவாங்க. அந்த மாதிரி எனக்கு போடவும் தெரியாது. அது எனக்கு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. அது நிறைய பேர் வந்து அந்த மாதிரி செய்வாங்க. கொஞ்சம் சில பேர் வந்து இந்த மாதிரியுமே வந்து ரெடி பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம டிஃபனுக்குமே சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். நார்மலாக இந்த மாதிரி பருப்பு உருண்டை குழம்பு வச்சா தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணணும். இது வந்து நான் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டு ஒரு பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். இதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு பாட்டிலில் வந்து இஞ்சி பூண்டு வச்சுட்டு இருந்தேன். அது என்னன்னே தெரியல, அந்த பாட்டிலோட ஷேப் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்ததுனால அந்த கொஞ்சம் இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட எனக்கு அந்த அளவுக்கு அது கரெக்டாக வரவே இல்லை, எடுக்கும்போது வரவே இல்லை. அதனால் வந்து இந்த பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணால் கடைசியாக இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நம்மளுக்கு வந்து வழிச்சாலுமே வந்துடும். அதில் வரல, அந்த இடுக்காக இருக்கிறதுல போயிட்டு மாட்டிக்குது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி தான் நான் காலையில் எடுத்து சமைக்கவே ஆரம்பித்தேன். இதில் வந்து எனக்கு ஈஸியாக இருந்தது. அதனால் சரி இந்த ஒரு பாட்டில் இருந்தால் போதும். மிச்சம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த ஜார்லேயே வச்சுருந்தேன். அதில் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். கொத்தமல்லிலாம் போட்டு அரைக்க வேண்டியதில்லை, ஆனால் என்கிட்ட இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அதை போட்டுட்டேன். கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு எல்லாமே போட்டு அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஊற வச்சேன் பார்த்தீங்களா, அதையுமே வந்து அரைச்சிருக்கேன். ரொம்ப பேஸ்ட் மாதிரிலாம் அதை அரைக்கவே கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். கடலைப்பருப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவு விட ஒரு பாதி அளவு வந்து நம்ம அதை அரைக்காமே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அது ஒன்றும் பாதியமாக இருக்கும்போது சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும் போது அது நல்லாவே தெரியும். நம்ம ஃபுல்லாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டா வந்து ஒரு மாதிரி நெஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டா நல்லாயிருக்கும். இதுலேயுமே கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டுக்கலாம், உப்பெல்லாம் போட்டுட்டு நம்ம இது நல்லா பால் மாதிரி திரட்டி வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். தேங்காய் வந்து ஒரு பந்து தேங்காய் வந்து நல்லா குட்டி குட்டியாக பீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டுமே அரைச்சிட்டேன். தேங்காய் பாலாக கூட போடலாம், நான் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பருப்பு உருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து இந்த உருண்டை எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ணவே கூடாது, ஏன்னா குழம்புலேயுமே வந்து நல்லா வேகும் இந்த உருண்டை. அதனால் கொஞ்சம் அரை வேக்காட்டில் எடுத்தால் கூட நல்லா தான் இருக்கும். இதை நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, பருப்பு உருண்டை குழம்பு வைக்கும் போது கடைசியாக வந்து கொஞ்சம் ஒரு பொடி அளவுக்காச்சும் நான் வந்து மிச்சம் பண்ணிடுவேன். மிச்சம் பண்ணிவிட்டு இது பசங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் லஞ்ச் டைம் அவங்க லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. ஒரு 2 மணிக்கு மேலே 2:45 இருக்கும்னு நினைக்கிறேன். சரி நம்ம அப்படியே ஸ்நாக்ஸாகவே கொடுத்துருவோம் சொல்லிவிட்டு கொஞ்சமாக இருந்த அந்த பருப்பில் வந்து லைட்டாக வந்து தனி மிளகாத்தூள் போட்டுட்டு அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே உதுத்து விட்டுட்டா வந்து அது பக்கோடா மாதிரி ஆகிடும், கடலைப்பருப்பு பக்கோடா மாதிரி ஆகிடும். எல்லாமே நம்ம சமைக்கிறதுல தான் இருக்குது. லைட்டாக இதில் ஒரு 2 பூண்டு தட்டி போட்டால் இன்னும் செம்ம சூப்பராக இருக்கும். சரி அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது. நான் சாப்பிட்ற மாதிரி தான் சேர்த்து சாப்பிடுவேன். நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பக்கோடா மாதிரி இருக்கும். அது கடலைப்பருப்பு பக்கோடா தான், அவ்வளோ நல்லாயிருக்கும். அதையுமே வந்து 2 பேருக்கும் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. எதுவும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சமைக்கிறதுலேயே வந்து ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போடலாம். நான் சோம்பு 2 டைம் போட்டு அரைச்சிட்டுன்றதுனால கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஏன்னா வந்து அது மேலே ஃபுல்லாக தெறிக்கும். இந்த மாதிரி தெரித்து தான் என் கையில் ஃபுல்லாமே அடையாளமாகவே ஆகிடுச்சு. அதனால் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருவேன். எப்போவுமே வந்து இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி அரைக்கிறேன்னா ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் அது பொறுமையாக வேகட்டும். அது நல்லா வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வேகும். அது வரைக்குமே நம்ம அதுக்கு டைமிங் கொடுத்துலாம். தனி மிளகாத்தூள் போடுறது குழம்பு மிளகாத்தூள் தான் இதுக்கு போடணும். ஒரு 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி வச்ச பேஸ்ட்டுமே வந்து இதோடு வந்து நான் சேர்த்து வச்சுருக்கேன். சேர்த்துட்டு நம்ம வந்து கடைசியாக வந்து பருப்பு உருண்டை வந்து ரெடி பண்ண பார்த்திங்களா, அதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துட்டா பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடும். காலையில் வந்து டிஃபனுக்கு வந்து உருளைக்கிழங்கு வச்சு பிரியாணி பண்ணேன். மதியம் லஞ்சுக்கு வந்து உருண்டை குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டேன். டிஃபன் டு லஞ்சு 2மே ரெடி ஆகிடுச்சு. சரி ஓகே, இன்றைக்கான மோட்டிவேஷன் இப்போ என்னென்னு பார்ப்போமா. நிறைய பேருக்கு வந்து தீராத ஒரு வியாதி ஒன்று இருக்குது. நிறைய பேருக்கு இருக்கும், ஒரு சில பேர்லாம் சொல்லவே முடியாது, நிறைய பேருக்குமே இருக்கும்.
என்ன ஒன்றாலும் பண்ணலாம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு சந்தேகம்னு வந்ததுன்னா கடைசி வரைக்கும் அவங்க லைஃப் லாங் சந்தோஷமாக வாழவே முடியாது. சும்மா மற்றவங்க முன்னாடி வேணால் நடிச்சிட்டு இருக்கலாம். வெளியில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் அந்த 4 செவத்துக்குள்ளே நடக்குது அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு மட்டும் தான் தெரியும். ஈவன் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை சந்தேகப்படலாம், ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை சந்தேகப்படலாம். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம்னு ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா வந்து அது எதுவாக இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி பேசி தீர்த்துட்டு என்ன ஏது நம்ம கேட்டுட்டா அது தெளிவுபடுத்திட்டு அதுலேருந்து அவங்க வெளியில் வந்துட்டாலுமே லைஃப் நல்லாயிருக்கும். எல்லார் வாழ்க்கையிலையும் ராமனும் சீதையும் கிடைக்கிறது இல்லை. இருக்கிறவங்கள வச்சு சந்தோஷமாக வாழ்ந்தாலுமே வாழ்க்கை நல்லா இருக்கும். சந்தேகப்பட்டு நரகத்தில் வாழாதீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம். என்னோடய விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய். இன்றைக்கான விளாக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, பாய்.